சிவம் ஈசனே என் அருயிர் நேசனே. ஒரு சில ஜோதிடர்கள் ஜோதிடம் பார்க்க போனா, இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, பரிகாரம் பண்ணுங்க, இப்படியெல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்படி நீங்க பரிகாரம் பண்றதுக்கு போகணும் அப்படின்னா, உங்க கையில பணம் வேணும். பணம் இருந்தா மட்டும் தான் எல்லா கோயிலுக்கும் போய் பரிகாரம் பண்ண முடியும். அதுக்காக கடன் வாங்கி அந்த பரிகாரத்த போய் பண்ணணும்னு அவசியமே இல்லங்க. இறைவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவர தேடுங்க. நீங்க நல்லது செய்யுங்க. இருந்த இடத்துலேருந்து எந்த கோயிலுக்கு போக சொல்றாங்களோ, அந்த கோயிலுடைய அந்த ஸ்டில்ல வந்து நீங்க நெட்ல போட்டு எடுத்தாவே வந்துரும். அத உங்க மனசார வச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா, சில இது மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. சொல்றாங்க. சொல்லும்போது அந்த பணம் தேவை. பணம் இருந்தா மட்டும் தான் நம்ப எல்லா கோயிலுகளுக்கும் போய் எல்லாம் பண்ண முடியும். பணம் இல்லாத சமயத்துல அத ஒரு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி, அதற்காக வட்டி கட்டி அப்படிலாம் கோயிலுக்கு போனா எப்படிங்க திருப்தி அடைவோம்? போயிட்டு வந்த பிறகு அந்த கடன அடைக்கிறதுக்கு போராடணும். அதனால இருக்கும் இடத்துல இருந்தே நீங்க இறைவன பிரார்த்தனை பண்ணுங்க. இறைவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்க குலதெய்வத்த புடிங்க. உங்க குலதெய்வத்தோடைய அருள் கிடைச்சுச்சுன்னா, எல்லாமே கிடைச்ச மாரி தான். அதனால கஷ்டப்பட்டு எந்த கோயில்களுக்கும் போய் பரிகாரம் பண்ணாதீங்க. அது வந்து பலன் அளிக்காது. நீங்க போயிட்டு வந்து உழைப்ப எக்ஸ்ட்ரா போட்டு அந்த கடன அடைக்கணும். அன்பே சிவம். ஈசனே என் அருயிர் நேசனே.